சாம்சங் ஊழியர்கள் கோரிக்கை தொடர்பான விவகாரத்தில் நாளை முடிவு தெரியும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் குறித்து இரு தரப்பிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறார். இதில் நாளை முடிவு தெரியும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் கூறியிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக சாம்சங் பணியாளர்களோடு தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சாம்சங் பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் இதற்கு முன்பும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இன்று நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்தது. இந்நிலையில் சாம்சங் ஊழியர்கள் கோரிக்கை தொடர்பான விவகாரத்தில் நாளை முடிவு தெரியும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் கூறியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இன்றைய தினம் சாம்சங் பணியாளர்களோடு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்ததாக சிஐடியு தொழிற்சங்கத்தினர் சொல்லியிருந்தாங்க. இப்ப நாளைய தினம் முடிவு தெரியும்னு அமைச்சர் தாமோ அன்பரசன் கூறியிருக்கிறாரு. என்ன விவரம்? ஆனந்தி, சாம்சங் நிறுவன ஊழியர்கள் கடந்த ஒரு மாத காலமாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில கிட்டத்தட்ட ஏற்கனவே 5 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்துள்ளது. 5 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்துள்ள நிலையில இன்று தொழிற்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் சாம்சங் நிறுவன அதிகாரிகளை தமிழ்நாடு அரசு சார்பில் பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டுள்ள 3 அமைச்சர்கள் சந்தித்து தங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் ஆகிய இந்த 3 அமைச்சர்கள் இந்த 2 தரப்பிடமும் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தை இன்று முடிவு எட்டப்படவில்லை என்றாலும் நாளைக்குள் இந்த முடிவு தெரிய வரும் என்ற அந்த தகவலை சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தற்போது இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு தகவலாக தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசு தலையிட்டு இந்த பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதாவது அவங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னா, அவங்களுடைய தொழிற்சங்கங்களை அரசு பதிவு செய்யணும், அதற்கு சாம்சங் நிறுவனம் அனுமதி அளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள், மீண்டும் அவர்களை பணியமர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து கடந்த ஒரு மாத காலமாக 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். ஏற்கனவே தொழிற்சங்கங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய CITU உள்ளிட்ட தொழிற்சங்கங்களோட நிர்வாகிகளுடன் சாம்சங் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முடிவும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு நேரடியாக தமிழ்நாடு அரசு தங்களுடைய பிரதிநிதிகளை நியமித்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் என்று ஒரு உறுதியை தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் 2 தரப்பிடமும் பேசப்பட்டுள்ளது. நாளை இது தொடர்பான முடிவு எட்டப்படும் என்ற தகவலை தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் தாமோ அன்பரசன் தற்போது தகவலாக தெரிவித்திருக்கிறார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.